पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் 3வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மந்திரத்தை வாசிச்சிடுறேன். ந தத்ர சக்ஷுர்கச்சதி ந வாக்கச்சதி நோ மனோ ந வித்மோ ந விஜானீமஹ யதைததனுசிஷ்யாதன்யதேவ तद्विदितादतो अविदितादधि इति शुश्रुम पूर्वेषां येनस्तद्व्याचचक्षिरे। न तत्र चक्षुर्गच्छति. இந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கின்ற விஷயத்தில் கண்கள் செல்வதில்லை. கண்களுக்கு விஷயமில்லை. கண்கள் விஷயமில்லைன்னா என்ன அர்த்தம்? மற்ற ஞானேந்திரியங்கள் எதுவுமே அந்த ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு முடியாது. அதுக்கப்புறம் ந வாக்கச்சதி, அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு இந்த வாக்கு செல்வதில்லை. அதுவும் உபலட்சணம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஞானிய கர்மேந்திரியங்களுக்கு உபலட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால மற்ற கர்மேந்திரியங்களும் அந்த ஆத்மாவை அடைவதில் செல்ல முடியாது. அதுக்கப்புறம் 3வது சொல்றது ந மனோ, மனசும் ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாது. இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நமக்கு ஒரு விஷன் காட்டுது. இதெல்லாமே நம்ம எல்லா அறிவுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஞானேந்திரியங்களும் இந்த மனசுனாலே தான் உண்டாகுது. நம்ம எதை அடையிறதா இருந்தாலும் கர்மேந்திரியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். கை காலெல்லாம் பயன்படுத்த ஒன்று அடையிறோம். அப்போ கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, கர்மேந்திரியங்களால் ஆத்மாவை அடைய முடியாது. ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, ஞானேந்திரியங்களால் ஆத்மாவை அடைய முடியாது. அதுக்கப்புறம் மனசு விஷயம் இல்லை. அப்போ அந்த கரணத்தினால மனசுன்றதுனால மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4த்தினாலையும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ என்னது அப்படின்னா ந வித்மா, நாங்கள் அறியவில்லை. பிரம்மஞானிகளோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்திரியங்களால் அறிய முடியாது, மனசினால் அறிய முடியாது, புத்தினால் அறிய முடியாது. அப்போ நாங்கள் அறியவில்லை ஸ்டேட்மெண்ட்டு தான்.
ஆத்மாவை நாங்கள் அறியவில்லை. அப்ப எப்படி உங்களை ஜீவன் முக்தன்னு சொல்றாங்க? ஆத்மாவா நான் இருக்கேன், சிம்பிள். ஆத்மாவா நான் இருக்கேன், ஆத்மாவை நான் அறியவில்லை. நான் இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு நான் நானா நிக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டா அந்த ஆத்மாவை அறியவில்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இதான் அறிதல். அனுபவத்தி அப்படின்றது தான் தானாதான் நிக்க முடிய ஆத்மாவை அறிய முடியாது. அது மட்டும் இல்ல, ந விஜானீமக யதா ஏதத் அனுசிஷ்யாத். சிஷ்யர்களுக்கு பாத்தீங்கன்னா இதனை இந்த விதமானது என்று எங்களால் பாத்தீங்கன்னா உபதேசிக்கப்படுறது எப்படி உபதேசிக்கிறதுன்றத நாங்க தெரியவில்லை, எங்களுக்கு தெரியல. யதா ஏதத் அனுசிஷ்யாத், யதான எந்த பிரகாரமா எந்த மெத்தட்ல இந்த ஆத்மாவை உபதேசிப்பது என்பதை நாங்கள் அறியவில்லை. ஆப்ஜெக்டா எங்களால அதை உபதேசம் பண்ண முடியாது. எந்த கொம்பனும் பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்திருக்காங்க, யாக்கியவல்யர் மாதிரி, வியாசர், வசிஷ்டர், சங்கரர், கௌடபாதர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்மார்கள் யாருக்கும் இதை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே வந்தாலும் கூட, ராமரே வந்தாலும் கூட இதை பாத்தீங்கன்னா இது இன்ன விதம் அப்படின்னு ஆப்ஜெக்டா பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப என்னதான் சுவாமி மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. அப்போ அந்நியதேவ தத் விதித்தா, அறியப்பட்டது எதெல்லாம் அறியப்படுகிறதோ அது ஆத்மா இல்லை. இதான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டீச்சிங். இந்த இதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். எதெல்லாம் அறியப்படுதோ அது ஆத்மா இல்லை. எதெல்லாம் அறியப்படுது? இந்த உலகம் ஃபுல்லா நான் பார்க்கிறேன். 5 இந்திரியங்களுக்கு விஷயம் எது? பஞ்சபூதங்கள் எல்லாமே. வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாம் அறியப்பட்டதா இருக்கு. என்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே அறியப்படுறதா இருக்கு. இந்த தேகம் பஞ்சபூதங்களால் ஆனது, அறியப்படுறதா இருக்கு. இந்த மனசு இந்திரியங்கள் எல்லாமே அறியப்படுறதா இருக்கு. இந்த புத்தி அறியப்படுறதா இருக்கு. என்னுடைய சுவாசத்தையும் நான் அறியறேன். தூக்கத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு, அந்த ஒண்ணுமில்லைன்றத கூட நான் அறியறேன். அப்ப எதெல்லாம் அறியப்படுறதா இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஆத்மா இல்லை. சிம்பிள். மெடிடேஷன்ல உட்கார்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போனீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாப்பீங்கல்ல, புதுசு புதுசா ஐட்டங்கள்லாம் பாப்பீங்க. புதுசா ஒருத்தர் கிரிவலத்துக்கு வரார், திருவண்ணாமலைக்கு வந்தா பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் போறவங்க எல்லாம் பாக்குறேன் நான். ஏதோ விசித்திரமா பார்ப்பாங்க. 8 லிங்கம் இருக்கு, அங்க இங்க மயில் மான்லாம் இருக்கு, மயில் இருக்கு, விதவிதமா இருக்கு. புதுசா ஒரு ஊருக்கு வரவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவம் பண்றாங்க. இதே மாதிரிதான் மெடிடேஷனுக்குள்ளார போனீங்க அப்படின்னா மானச லோகங்கள் இருக்கு நிறைய. பாத்தீங்கன்னா கல்பிதம் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ளார. புது ஊருக்கு போனா எப்படி புதுசு புதுசா தெரியுமோ அதே மாதிரி மானசீகத்துல மெடிடேஷன்ல உட்காரும் போது விதவிதமான அனுபவங்கள் ஒவ்வொரு இடத்த அடையும் போதும், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போதும் நிறைய தெரியும். அப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஆஹா இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல மாட்டிக்கிறவங்க நிறைய இருக்காங்க இந்த உலகத்துல. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அறியப்படுதா? ஆமா அறியப்படுது. அப்ப அறியப்படுறதா இருந்துச்சுன்னா அது திருஷ்யம், அது ஆத்மா இல்லை. அப்ப ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அந்நியதேவ தத் விதித்தாத். விதித்தாத் அப்படின்னா அறியப்பட்டது, தத் விதித்தாத் தத்து அந்நியதேவ, அறியப்பட்டதற்கு அது வேறானது. சிம்பிள். நீங்க எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அறியப்பட்டதா இருக்கு, அது இல்லை. ஒருவேளை அறியப்படாம சூன்யத்துல போய் விழுந்துட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, திருவேணி அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க, சமாதி ஆயிட்டாங்க. ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிளைனா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னதான் பண்ணுவீங்க ரமணாசிரமத்துல போய்? நான் கேட்பேன், என்னதான் பண்ணுவீங்க, வருஷக்கணக்கா போயிட்டு இருக்கீங்களே, என்னதான் பண்ணுவீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சாமி போனேன்னா உட்காருவோம் சாமி, ஒரு 15-20 நிமிஷம் என்ன ஆகும், ஊர் கதை உலகத்து கதை எல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்போம். அது பாட்டுக்கு ஒரு பேரன் என்ன பண்ணா, மருமக வீட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே, பேரன் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாச்சு இதாச்சு அப்படின்னு பழசெல்லாம் கிளறிட்டு இருக்கு மனசு. சாமி அப்படித்தானே எல்லாத்துக்கும் அது தானே. அப்படியே கிளறி உள்ளுக்குள்ளார கண்ண முடியும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, தியானம் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. நம்மளும் தியான போஸ்டரில் உட்காந்து செவுத்தோரமாக உட்காந்து, செவுத்தோரமாக அதுவும் கிளியராக ரமணாசிரமத்தில் செவுத்தோரமாக ரிசர்வேஷன், அதெல்லாம் செவுத்தோரமாக உட்காந்து அப்படியே இருப்போம். அப்படியே தாட்டெல்லாம் போய் 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 அந்த தாட்டு முடியும் போது எங்க போயிட்டீங்க, தூங்கிட்டீங்க. தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது இதுதான்.
அப்போ தூங்குனதுக்கு பிறகு என்னாச்சு? ஒன்றும் தெரியல சாமி, தூங்கி போயிட்டேன் சாமி. அவங்க அந்த அம்மா நல்லா கிளியரா சொல்லுவாங்க, பாசாங்கு இல்லாம சொல்லுவாங்க, நல்ல வெள்ளையான அம்மா. தூங்கிடுவோம் சாமி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடி போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே தாட்ஸ். அந்த தாட்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம். விக்ஷேபம் லயம் அப்படின்னு பேரு. ஒரே தாட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு விக்ஷேபம். அதுக்கப்புறம் விக்ஷேபம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அது என்ன ஆயிடும்? லயத்துக்கு போயிடும். பிளாக் ஹோல்ல விழுந்தாச்சு. அந்த பிளாக் ஹோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி தூக்கத்துல தூங்குறமே அவ்யாக்கிருதம் அப்படின்னு பெயர். அதுக்கு பேரு அதுதான் அவித்யா, அஜ்ஞானம். அதுதான் பீஜம், இந்த உலகத்துக்கு பீஜம் அவித்யா. அதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுதா? அங்க தூக்கத்துல ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்றும் தெரியல சாமி. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு? அறியப்பட்டதா அறியப்படாததா? அங்க ஒண்ணுமே தெரியல சாமி. என்ன இருந்துச்சுன்னு தெரியல, எந்த கொம்பனும் தெரியல. ஆதி காலத்துல இருந்து அந்த மாயா தத்துவம் என்னன்னு யாராலையும் தெரியவே முடியாது. அதுக்குள்ளார போனவன் வெளியில வந்ததே இல்லை. அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பிளாக் ஹோல்குள்ளார என்ன இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எங்க ஒயிட் ஹோல் ஓப்பன் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது அவ்வளோ பெரிய சிருஷ்டியோட பேஸ் பீஜம் அது. அப்ப அதுதான் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு. அதுக்குள்ளார போனவங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லை, அவ்வளவுதான். ஒருவேளை இந்த மனசு புத்தி சித்தம் இதெல்லாம் அறியப்பட்டதா இருக்கு. விக்ஷேபங்களை எல்லாத்தையும் நான் அறியறேன். மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, மனசு எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அது இல்லை, ஆத்மா எந்த தாட்டும் அது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் ஆத்மா இல்லைன்னு முடிச்சதுக்கு பிறகு லயத்துக்கு போயிட்டேன். லயத்துக்கு போனா அறியப்படாதது அப்படின்னு. ஒருவேளை அறியப்படாததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த சூன்யத்தை அட்டைன் பண்ணிட்டு, சூன்யம் எது? பீஜ அவஸ்தா, அவ்யாக்கிருத்தம்னு பேர். வெளிப்பாடே இல்லாதது, எதுவும் வெளிப்படவே இல்லை. அதுக்கு பாத்தீங்கன்னா சூன்யம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். பேர் வச்சுட்டு நல்லா இன்னைக்கு மெடிடேஷன் பண்ண அப்படின்னு நல்லா தூங்கிட்டு வந்திருக்கான். எந்த ஒரு விக்ஷேபமும் இல்லாம டீப் ஸ்லீப். மெடிடேஷன்ல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து தூங்கும் போது பிரயத்தனம் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? விருத்தி நிரோதம் பண்ணுவீங்க. அந்த விருத்தி நிரோதம் பண்ணும்போது, இப்ப யோக சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மெதுவா உங்களுக்கு இதை பத்திலாம் நான் பேச போறோம். சமாதியை பத்தி பேச போறோம். பிரகிருதி லயம் அப்படின்னு ஒரு சமாதி சொல்றோம். பிரகிருதி லயம். டெய்லி நம்ம தூங்குறது போய் எங்க போய் தூங்கிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகிருதியில தான், அவித்யால தான் போய் தூங்கி போயிடும். அதுதான் பீஜம்னு பேர் இந்த உலகத்துக்கு. அதே பாத்தீங்கன்னா நேச்சுரலா நமக்கு நடக்கிற அந்த தூக்கம் மாதிரியே மெடிடேஷன்ல போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சாதகன் மெதுவா விருத்திகளை நிரோதம் பண்ணிக்கிட்டே போவோம், குவிச்சுக்கிட்டே போகும் கான்சியஸ்னஸ் நோக்கி. அந்த புத்தியை தாண்டும் போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, டும், அந்த பிளாக் ஹோல் அக்ஷராத்து பரத்தப்பரா. மந்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீதால சொல்றாரு, ஒவ்வொன்னா தாண்டி 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 போகும். அதை தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா எது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 3 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியும் உங்களுக்கு. ஆச்சாரியார் சொல்றார், இந்திரியேபிய பரான் யாகு இந்திரியேபிய பரம் மனக இந்திரியாணி பரான் யாகு இந்திரியேபிய பரமனக மனசஸ்து பரா புத்திகி யோ புத்தே பரதஸ்து சஹா. இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் இந்திரியம் பெருசு, இந்திரியங்களை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் பாத்தீங்கன்னா ஆத்மா பெருசு. புத்தியை தாண்டணும், எங்க தாண்டணும்? ஆத்மாவுக்கு போகணும். ஆனா என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டா, அந்த புத்தியை தாண்டும் போது புத்திக்கும் ஆத்மாக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. நம்ம டெய்லி தூக்கத்துல என்ன பண்றோம்? அதுதான் நடக்குது. புத்தி எங்கெல்லாம் ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தி ஆஃப் ஆகிற போது தூக்கத்துக்கு போயிடும், லயத்துக்கு போயிடும். ஆத்மாவுக்கு போறது இல்லை நம்ம. அப்ப கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா 3:42 பகவத்கீதையில இதுதான் சொல்லுது. அப்ப நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஆத்மா. ஆனா ஆத்மால போய் சேராம நடுவுல பிளாக் ஹோல்ல மாட்டிப்போம். அந்த பிளாக் ஹோல் எப்படிப்பட்டது அப்படின்னா அவிதித்தம் அப்படின்னு பேர். அவிதித்தம்னா என்ன அர்த்தம்? அறியப்படாதது. எந்த கொம்பனும் அறிஞ்சது இல்லை. இந்த உலகத்துல பிறந்த எவனும் பாத்தீங்கன்னா அந்த தத்துவத்தை அறிந்ததே இல்லை. அது ஈஸ்வர தத்துவம், மாயா தத்துவம். பிளாக் ஹோல் இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்கிறது. அம்பாள் தத்துவம். அம்பாள் அறிய முடியாது, சுவாமி தான் அறிவார், வேற யாருக்கும் தெரியாது சுவாமியை தவிர்த்து.
அப்ப அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டான், பௌத்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டான், சூன்யம் ஆத்மா அப்படின்னு சூன்யத்தையே ஆத்மான்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்க ஓங்காரானந்தான்னு ஒரு சுவாமி இருக்காரு, இங்க பாண்டிச்சேரியில இருந்து வருவார், திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து கேம்ப் போடுவாங்க. அவங்க விளம்பரம் பண்றதே என்ன விளம்பரம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சூன்ய தியானம் அப்படின்னு. சூன்ய தியானம், ஒண்ணுமில்லாம போறது. சூன்யம்னா என்னது, டெய்லி தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றமே அதான் சூன்யம். உட்கார்ந்துகிட்டே இருந்து தூங்கி போனீங்க அப்படின்னா அது சூன்ய தியானம். ஐயோ சூன்ய தியானம் இல்லப்பா, அது சூன்யத்தெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க டெய்லி உட்கார்ந்து தூங்கினாவே, தயிர் சாதம் சாப்பிட்டு உட்கார்ந்தீங்கன்னாவே தூக்கத்துக்கு போயிடுவீங்க. அது உட்கார்ந்துலாம் தூங்க வேணாம். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூன்யம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலா சூன்யம் இல்லை, அது ஈஸ்வர தத்துவம். அது அங்க ஈஸ்வரன் இருக்கார், பீஜமா இருக்கு, ஆனா வெளிப்படல. அந்த வெளிப்படாத தத்துவம் வந்து ஒருவேளை வந்து அந்த ஈஸ்வர தத்துவம் இந்த சம்சாரத்துக்கே பீஜமா இருக்கிறது, அது ஒருவேளை ஆத்மாவா இருக்குமா? பௌத்த மதத்துல சொல்றவங்க மாதிரி அது சூன்யம் தான் ஆத்மாவா அப்படின்னா அதுவும் இல்லை. அதனாலதான் வந்து பார்த்து சொல்றது அதோ அவிதித்தாதது, அறியப்படாததற்கு எல்லாம் அது மேலானது மேலானது. அப்போ ரெண்டே ரெண்டு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம் இருக்கு. என்னென்ன ஐட்டம்? ஜாகிரதம், சொப்பனம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டது. அப்ப அறியப்பட்டதுக்கெல்லாம் வேறானது. ஸ்தூல தேகம் ஆத்மா இல்லை, சூக்ஷ்ம தேகம் ஆத்மா இல்லை. ஸ்தூல உலகம் ஆத்மா இல்லை, சூக்ஷ்ம உலகமும் சொப்பன உலகங்களும் ஆத்மா இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோராஜ்யங்களா தியானத்துல உட்காரும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்திருக்கலாம், அதெல்லாம் ஆத்மா இல்லை. இங்க ஒரு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயாவது சிக்குவேன். நல்ல அம்மா, ரொம்ப நல்ல அம்மா, நல்ல சாதக். யாரு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது பண்றாங்களா அப்படியே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது மறுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க முடியாது, யாராலையுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா யாருக்குமே சாஸ்திர பிரமாணம் இல்லை. இதுல பகவத்கீதையில இப்படி சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம உபநிஷத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னா அவங்களால முடியாது. இந்த மெடிடேஷன் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அங்கீகாரம் தேவை. ஆமா நீங்க ஆயிட்டீங்க, நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்க, என்லைட்டட் சோல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரவசம் வரும். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னை பார்ப்பாங்க. டெய்லி எங்க வீட்டு விளையாட போவாங்க. ரொம்ப சின்சியர், ரொம்ப சின்சியர். தனியா இருக்காங்க, ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா லைஃப்னா அது மாதிரி அமைச்சுக்கணும் எல்லாருமே. ஒரு சாதக் லைஃப். யாரும் இல்லை, கரெக்டா வருவாங்க, நீட்டா போவாங்க. ரமணாசனம் காலையில சாயந்தரம், மௌனம், பகல் நேரம் ஃபுல்லா மௌனம், மத்தியானத்துக்கு மேலதான் பேசுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பிக்ஷா எடுத்து சாப்பிட்றாங்க. இப்பதான் வந்து எடுத்து சாப்பிடலாமா வேணாமா சுவாமின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் செல்ஃப் குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த விதமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ரிஷிகேஷ்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எங்கெங்கெல்லாம் மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தாலும் உள்ளுக்குள்ளார சொப்பனத்துக்கு சமம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பிரஷ்னோபனிஷத் பாஷ்யத்துல சொல்லுவார், நான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல சம்பந்தம் இல்லாததான் நிறைய பாக்குறேனே சாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா அனகொண்டா பாம்பை பார்த்திருக்கேன். அனகொண்டா பாம்பு நான் பார்த்ததே இல்லை நேரில். சங்கராச்சாரியார் வந்து மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன். மகா பெரியவர் நான் பார்த்ததே இல்லை நேரடியா. அகிலாண்டேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா திருவானை கோயில்ல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா பெருசா குரோத் ஆகுற நான் பார்த்தேன். அது மாதிரி நேச்சரை நான் பார்த்ததே இல்லையே சொப்பனத்துல. அப்ப எது வேணாலும் சொப்பனத்துல நம்ம பாக்குறோம், விதவிதமா பாக்குறோம். எருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி பார்ப்போம். எப்படி இந்த லோகத்துல ஏதாவது சாத்தியமா? ஒன்றும் சாத்தியம் இல்லை. சம்பந்தம் இல்லாம சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான சொப்பனங்கள். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், திருஷ்டா, இது மந்திரமே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்டம் சா திருஷ்டம் ச, ஸ்ருதம் சா ஸ்ருதம் ச, அனுபூத்தம் சா அனனுபூத்தம் ச. எதெல்லாம் பார்த்தோமோ பார்த்தது, பார்க்காதது, கேட்டது, கேட்காதது, அனுபவிச்சது, அனுபவிக்காதது. அப்ப என்ன அர்த்தம்? அனுபவிக்காதுன்னா அனுபவிக்காதுன்னா இந்த லோக்கத்துல பார்க்காது, இந்த ஜென்மத்துல பார்க்காது. இந்த ஜென்மத்துல பார்த்தது இந்த ஜென்மத்துல பார்க்காது. அப்ப என்ன அர்த்தம்? வேற வேற ஜென்மங்கள்ல பார்த்துருக்கோம். இந்த ஜென்மத்துல கேட்காது. ஒரு கனவுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரெஞ்சோ ஜெர்மனோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு தான் தெரியவே தெரியாது பாஷைய. காலையில எந்திரிச்சோன்னு எனக்கு ஒரே
ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி ஜெர்மனோ பிரெஞ்சோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் முன்னாடி எப்படி நான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப சரளமா விவகாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு எப்படி ஜெர்மன் தெரியுமா? ஆமா தெரியும், எங்கேயாவது பிறந்திருப்பேன், ஜெர்மன்லயோ பிரான்ஸ்லயோ எங்கேயாவது பிறந்திருப்பேன் ஏதாவது ஒரு ஜென்மத்துல. அப்ப இந்த ஜென்மத்துல கேட்டது, இந்த ஜென்மத்துல பார்த்தது, இந்த ஜென்மத்துல பார்க்காதது, இந்த ஜென்மத்துல கேட்காதது, இந்த ஜென்மத்துல அனுபவிச்சது, இந்த ஜென்மத்துல அனுபவிக்காதது, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நம்ம பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனசுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பதிவுகள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆச்சரியர் கிளியரா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உன்னை பார்க்காம கேட்காம அனுபவிக்காம அந்த விஷயம் உள்ளுக்குள்ளார இருக்க. இப்ப இல்ல, இந்த ஜென்மத்துல பார்க்காது கேட்காதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா முந்தின ஜென்மங்கள்ல பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போமே. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எடிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு கோளாறான எடிட்டர் உள்ள இருக்கிற மனசு. இந்த எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, கட் அண்ட் பேஸ்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா சரியா பண்ண மாட்டான். எடிட்டிங் தான் ஒரு ஃபிலிமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடிட்டிங் சினி ஃபில்ம்ல இருந்ததுனால எனக்கு தெரியும். உட்காந்து ஐயோ எடிட்டிங் பண்றது அவ்வளோ மோசமான காரியம், கந்தர்வ கோலமா இருக்கும். இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரேமா தனித்தனியா மொத்தமா கொடுத்துருவாங்க. இதான் ஸ்டோரின்னு கொடுத்துருவாங்க. உட்கார்ந்து அந்த காட்சி அமைப்பை வரிசைப்படுத்தி வைக்கிறதுக்குள்ளார அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்மா கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரயத்தனம் இருக்கு. அந்த எடிட்டிங் பண்ற எடிட்டர் இங்க நம்ம மனசு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா கூறுகட்ட மனசு. அது கொஞ்சம் கூட புத்தியே இல்லாது. ராத்திரியில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 10 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்ததையும் இப்ப நடந்ததையும், எப்பவோ 5 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்ததையும் 5000 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்ததையும், நான் பட்சியா இருக்கும்போது எதை பார்த்தனோ, நான் அனிமலா இருக்கும்போது எதை பார்த்தனோ, நான் தேவனா இருக்கும்போது எதை பார்த்தனோ, நான் மனுஷனா இருக்கும்போது எதை பார்த்தனோ, நான் எப்போ பாத்தீங்கன்னா கைலாயத்திலே வைகுண்டத்திலேயும் பூத்த கணமா இருந்து சுவாமியை எப்படி பார்த்தனோ, அது எல்லா பதிவும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணும், ஒரு ப்ரெசென்ட் பண்ணும். இதுதான் சொப்பனம் அப்படி. அப்ப விதவிதமா நம்ம பாத்தீங்கன்னா சொப்பனத்துல விதவிதமா பாக்குறோம். பதிவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாசனைகள் வெளியில வருது. இதே விதமா பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது இந்த சித்தம் சொல்லக்கூடிய இதுக்குள்ளார போயிடுவாங்க சில பேர். இதெல்லாம் யோக சூத்திரத்துல படிக்க போறோம், நிறைய டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த மனசு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஏதாவது ஏக்கத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனசு அப்படியே சொச்சமாகும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதிவுகள் பாத்தீங்கன்னா புண்ணிய வசம் வேற, புண்ணியம் வேற சேரும். வெளியில பாக்குறதுக்கு நம்ம ஒண்ணு அனுபவிக்கிறோம் அப்படின்னா எப்படி புண்ணியம் பாப்பம் சுகம் துக்கம் தர்றதுக்கு காரணமா இருக்கோ, அதே மாதிரி மானசத்துக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குன்னு ஒரு புண்ணிய பாப்பம் இருக்கு. இந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மனசு சில சமயம் நல்ல சுகமான விருத்திகள் உண்டாகும், சுகமா இருக்கும். சில சமயம் ரொம்ப எதையாவது தேவையில்லாத நான்சென்ஸ் எல்லாம் நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ சுகம் துக்கம் மனசுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. மெடிடேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி சொப்பனம் சம்பவிக்குதோ அதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பாத்தீங்கன்னா கர்ம பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரிசனத்தை உண்டு பண்ணும். அதுதான் நம்ம என்ன பண்றோம், மெடிடேட்டர் எல்லாமே என்ன நினைப்பாங்க, இது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அதே எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மறுநாள் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இன்னைக்கு என்ன பார்த்தனோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன்ல ஆச்சோ, அது அடுத்த நாள் வராது. நேத்து கண்ட கனவு இன்னைக்கு வருமானா வராது. அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோம்னா அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பவும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வரவே வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மெடிடேட்டருக்கும் நடக்கிறது. எனக்கும் நடந்துச்சு. நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சாஸ்திரம் படிக்க தான் கிளியர் ஆச்சு. ஓ, இது மனோராஜ்யம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா சொப்பனம் எப்படியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நடக்குது. அதை யாரும் அறியறா? இதை அப்போ சொப்பனம் எப்படி அறியப்பட்டதோ அதே மாதிரி மனோராஜ்யங்களும் அறியப்பட்டது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதெல்லாம் தெய்வீகமான எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன்ல எதெல்லாம் சொல்றோமோ அதுவும் அறியப்பட்டதுன்ற கேட்டகரியில வந்து. அப்ப விதித்தம், அதுக்கு அந்நியமானவன் நான், அறிபவன், எக்ஸ்பீரியன்சர். அப்ப முதல் கேட்டகரி பாத்தீங்கன்னா அறியப்பட்டது. அப்ப என்ன எடுத்துக்கலாம், ஸ்தூல லோகம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம லோகம், சூக்ஷ்ம தேகம். அதுக்கப்புறம் மனோராஜ்யம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துகிட்டே காண்ற கனவுக்கு பேரு மனோராஜ்யம்.
அப்புறம் மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் மனோராஜ்யத்தோட வேற ஒரு வெரைட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே அறியப்பட்டதுன்ற கேட்டகரியில வந்துடும். இதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவித்யா, அதுக்குள்ளார போய் லயம் ஆயிடும். அந்த பிரகிருதி லயத்தை தாண்டணும் அப்படின்னா அந்த பிரகிருதி லயம் தான் அறியப்படாதது. அப்ப ரெண்டே ரெண்டு தான், அறியப்பட்டது, அதுக்கப்புறம் அறியப்படாதது. இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். தூக்கத்துல என்ன அனுபவம் இருக்கு நமக்கு? நான் சுகமா தூங்குனேன், ஒன்றையும் அறியவில்லை. வேக்கப் ஆகும்போது புத்தி, மனசு, இந்திரியங்கள், அதுக்கப்புறம் தேகம், இந்த ஸ்தூல லோகம். அப்போ இந்த ஸ்தூல லோகம், ஸ்தூல தேகம், அது ஒரு கேட்டகரி ஜாகிரதத்துல இருக்கிறது. அப்புறம் மனசு, புத்தி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம், இது வந்து சொப்பனத்துல இருக்கிறது. இதை தாண்டினீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்ற அவித்யா. இது ரெண்டு கேட்டகரி. அப்போ புத்தி வரைக்கும் அறியப்பட்டது, புத்திக்கு தாண்டி போனது போது அறியப்படாதது. இதுக்கு அந்நியமா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் மேல யார் இருக்கா? நான் இருக்கேன். எப்படி இருக்கேன் அப்படின்னு? நான் சுகமா தூங்குனேன். அங்க நான் இருந்தேன். சுகமா தூங்குனேன்னு அர்த்தம், நான் இருந்தேன். அங்க சுகத்துக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சுகத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க புத்தி, மனசு, இந்திரியங்கள் எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அப்ப சுகமா தூங்குனேன்னு ஏன் சொல்றோம்னா அந்த தூக்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரசன்ட்ல நமக்கு வந்து அறியாம இருக்கு. பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாமல் இருக்கு. அதனாலதான் தூங்குனேன்னு சொல்றோம். அது மறைப்பு, ஆவரணம் இருக்கிறதுனால. ஆனா நான் என்னவா இருந்தேன். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மெடிடேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருதம்ன்ற அந்த ஒன்னும் தெரியல அப்படின்னு ஒண்ணு வரும், லயம் வரும். அந்த லயம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல லயம் வரும்போது இது நான் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஈஸ்வர அனுகிரகம் வேணும். மாயாவை தாண்டது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதில்லை. நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி திரும்ப 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 சொல்றோம் அப்படின்னா பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை அறியறதுக்கான யோனி துவாரம். யோனி துவாரம் அதுதான். அது வழியா தான் போய் ஆகணும். ஈஸ்வரன் தான் டிக்கெட் கொடுப்பாரு. நீங்க ஈஸ்வரனை தாண்டிட்டு பக்தி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தி இல்லாம தாண்டி போலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடியவே முடியாது. ஏஷ யோனிஹி ஏச சர்வேஸ்வரஹா ஏஷ யோனிஹி மாண்டூக்கியம் சொல்லு. அந்த பக்தி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தி தே சொல்றார். அந்த மாயையெல்லாம் யாராலையும் கடந்து போக முடியாதுப்பா. என்னோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான், என்னையே சரணாகதி பண்ணா மட்டும்தான் அந்த மாயையை கடந்து போக முடியும். எந்த மாயை? வெளியில இருக்கிற மாயையில வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணாவே ஓரளவு பண்ணிடலாம். ஆனா இந்த மெயின் இந்த பிளாக் ஹோலை தாண்டறதுக்கு பாருங்க, அதான் வாஸ்தவத்துல மாயாவோட தத்துவம். தூக்கத்தை கிராஸ் பண்ணி போகணும், லயத்தை கிராஸ் பண்ணி போகணும், லயம் ஆகாம தாண்டி போகணும். அந்த லயத்தை தாண்டறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கொம்பனாலையும் முடியாது. ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும்தான் முடியும். வேற எதுவுமே சாதனம் இல்லை, சகாயம் பண்ண முடியாது. அப்ப அந்த புத்தியை தாண்டும் போது கேர்ஃபுல்லா லயத்துல விழாம ஒரு ஹை ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் பண்றோம் அப்படின்னா ஆத்மாக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மான்றது எப்படி இருக்கும்? தூக்கத்துல நம்ம சொல்றோம் நான் சுகமா தூங்குனேன்னு, அதே உட்கார்ந்துகிட்டு அந்த காரியத்தை பண்ணும்போது அதுக்கு பேர் சமாதி அபியாசம்னு பேரு. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமாக இருக்கிறேன்னு பிரசன்ட்ல சொல்லுவீங்க. இதான் டிஃப்ரெண்ட். தூக்கத்துக்கும் நிர்விகல்ப சமாதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபத்துல இருக்கு. நீங்க தாண்டி அந்த அவ்யாக்கிருதத்துல விடாம அதை ஹை ஜம்ப் பண்ணினீங்கன்னா, லயத்துக்கு போகாம ஹை ஜம்ப் பண்ணினீங்கன்னா நான் பூரண அறிவோட இருப்பேன். அங்க அவித்யா இல்லாம போயிடும். எப்படி இருப்பேன்? நான் சுகமா இருக்கின்றேன். தூக்கத்துல என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்குனேன் பாஸ்ட். ஆனா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல சொல்லுவீங்க நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு அனுபவம், அந்த ஞானி புருஷனுக்கு அனுபவம் எப்படி இருக்கும்? நான் சுகமா இருக்கேன். தூக்கத்துல ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு சொன்னோம். அதே சமாதியில என்ன அனுபவம் இருக்கும்? நான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னா அது அவித்யா. அதே வந்து சமாதி அவஸ்தையில ஒன்றும் இல்லை, ஏன்னா அவித்யா அங்க இல்லை. எனக்கு அந்நியமா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க அறிவு மட்டும்தான் இருக்கு, அறியாமைன்றது ஒண்ணு இல்லாம போயிடும்.
சொரூபத்தை அறிஞ்ச மாத்திரத்துல சூரியன் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேகம் தெரியுமா? பூமிக்கு கீழே இருந்து பார்க்க வரைக்கும் தான் மேகம் சூரியனை மறைச்சிருக்கு. தேகத்துல மனசுல புத்தியில இருந்து பார்க்கிற வரைக்கும் தான் அவித்யான்னு ஒண்ணு ஆத்மாவை மறைச்சிருக்கு. அப்போ அந்த ஆத்மால இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி சூரியன்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேகம் இல்லாதது போல. மேகம் தெரியாது, சூரியனுக்கு மேகம்னா என்னன்னு தெரியாது, இருட்டுனா என்னன்னு தெரியாது. அது மாதிரி அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த லட்சணம் ரொம்ப முக்கியமானது. அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது, அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. நான் அறிபவன். அறியப்பட்டது பாத்தீங்கன்னா திருஷ்யம். ஒரே ஹேத்து தான். மாண்டூக்கிய உபனிஷத்துலயும் அதே ஹேத்து தான். ஒரே ஹேத்துவை வச்சுதான் நிதித்தியாசனத்திலையும் மனநத்திலையும் நல்லா நம்ம பண்ண போறோம். எது எல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இல்லை. எது எல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது எல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்போ நேர்த்தி பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த மந்திரத்தை வச்சுதான் பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகம்னு உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வித்யாரண்ய சுவாமிகளோட இது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஆத்ம அனாத்ம விவேகம்னு ஒரு டெக்ஸ்டும் நம்ம படிச்சோம். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சொல்றது திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். ஆத்ம அனாத்ம விவேகத்துல முதல் மங்களாச்சரணம் சங்கர் இதுதான் எழுதுறார். என்ன ஸ்லோகம்? திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். எதையெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அது எல்லாம் அனாத்மா, அது நான் இல்லை. திருகேவ ஆத்மா விவேகினக. திருகேவ ஆத்மா, பார்ப்பவன் தான் ஆத்மா. யாருக்கு? விவேகிகளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அப்படியே இங்க சொல்லுது. அறியப்பட்டதற்கு அது வேறானது. ஆத்மா அறியப்பட்டதற்கு அந்நியத்து. வேறானதுன்னா என்ன அர்த்தம்? அது அறிபவன். ஆத்மா அறிபவன், திரஷ்டா. திருஷ்யம் எதுவுமே ஆத்மா இல்லை, அந்த திரஷ்டாதான் ஆத்மா. ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதித்தோ கிரந்த கோட்டிபிகி. ஆச்சரியர் அங்க தெளிவா எழுதுறார். இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் தான் பாத்தீங்கன்னா கோட்டிக்கணக்கான கிரந்தங்களால, வேதாந்த கிரந்தங்கள்னால ஸ்லோகமா பெரியவங்களும் மந்திரங்களா ஸ்ருதியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்ம அனாத்ம விவேகம் என்னது? வேற எதுவுமே இல்லை. திரஷ்டா நான், திருஷ்யம் அனாத்மா. இதுதான் திருஷ்யம் நான் இல்லை. இது பாத்தீங்கன்னா எதுல சொல்லியிருக்கு? திருஷ்ய விவேகத்தை சொல்லியிருக்கு. இதுல நம்ம ஆத்ம அனாத்ம விவேகத்துல. இதே பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம் எடுத்து பார்த்துக்கணும். அது சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருக்து மானசம். ரூபம் திருஷ்யம், வெளியில இருக்கிறதெல்லாம் ரூபங்கள், எதெல்லாம் ஃபார்மா இருக்கோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா திருஷ்யம். பார்க்கறது எல்லாம் காட்சிகள். எல்லா காட்சிகளும் பாத்தீங்கன்னா எதனால பார்க்கப்படுது? இந்த கண்களால் பார்க்கப்படுது. அப்ப கண்கள் பாத்தீங்கன்னா திரஷ்டா. முதல் திரஷ்டா எது? கண்கள், இந்திரியங்கள் எடுத்துக்கணும். கண்ணை பிரதானமா எடுத்துங்க. இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களும். அதுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காட்சிகள் தான், வெறும் காட்சிகள், திருஷ்யம். அப்ப வெளியில இருக்கிறது எல்லாம் திருஷ்யம். கண்கள் பாத்தீங்கன்னா திரஷ்டாவாயிடுது. அதுக்கப்புறம் என் கண் கொஞ்சம் இன்னைக்கு நல்லா இருக்குச்சு, என்னன்னு தெரியல, என்னவோ மாய நடந்தது. 2-3 நாள்ல பாதாம் பருப்பை போட்டு நாதபிரம்ம சுவாமி ரொம்ப க்ஷீணமா இருக்கீங்க அப்படின்னு டெய்லி பாத்தீங்கன்னா 5 பாதாம் பருப்பு சாப்பிட்டு இருக்கேன். ஒருவேளை அதான் இருக்குமோ? கண்ணு பிரைட்டா இருக்குச்சு, கண்ணு பாத்தீங்கன்னா திறந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை பாதாம் பருப்பா இருக்குமோ? அப்ப எனக்கு தெரியுது இல்ல, கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப டம்மியா இருந்துச்சு, இப்போ பிரைட்டா இருக்குன்னு நான் சொல்றேன்னா எங்க இருந்து சொல்றேன்? கண்ணு ரொம்ப பிரைட்டா இருக்குச்சு, எப்படி ஆச்சரியமா கண்ணு. அப்ப நான் அறியறேன்ல. அப்ப கண்ணை அறியும் போது நான் எங்க இருக்கேன்? கண்ணுன்றது இந்திரியம். இந்திரியத்தை வச்சு வெளியில பாக்குறேன். வெளியில பார்க்கும்போது கண்ணு திரஷ்டா, வெளியில இருக்கிறதெல்லாம் காட்சிகள் ஆயிடுது. இந்த கண்ணை நான் பாக்குறேன் அப்படின்னும் போது இந்த கண்ணு எனக்கு பாத்தீங்கன்னா காட்சி ஆயிடுது, திருஷ்யம் ஆயிடுது. அப்ப நான் எங்க இருந்து பாக்குறேன்? மானசம், திருப்து மானசம். தத்து திருஷ்யம் திருப்து மானசம். கண்கள் திருஷ்யமாயிடுது. அதை பார்க்கக்கூடிய மனசு பாத்தீங்கன்னா திரஷ்டாவா ஆயிடுறேன். 2வது ஸ்டெப். அந்த மனசையும் பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன், ஐயோ என்ன பிரசன்னமா இருக்கு மனசு. இந்த வேதாந்தத்தோட சுவாத்தியாயம் பண்ணி 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 மனசு அப்படியே ஆனந்தமா இருக்கு.
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூங்குற வரைக்கும் தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா லேச மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்துக்கான சம்பவமே இல்லை. மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்குச்சு அப்படின்ற, மனசு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்ற. அப்ப மனசை நம்ம பாக்குறோமா? ஆமா பாக்குறோம். அப்போ திருஷ்யா தீவிருத்தையா மனசை பார்க்கிறோம், புத்திய பார்க்கிறோம். என் புத்தி நல்லா சுவாமி சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குதுன்னு சொல்லுது சில சமயம். சில சமயம் சொல்லுது சுவாமி சொல்றது ஒன்றும் நல்லா இருக்கு ஆனா புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்ப அந்த புத்தி விருத்தியே நான் அறியறேன். மனசு சதா சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு, இல்ல இல்ல மனசு ரொம்ப பிரசன்னமா குவைட்டா இருக்கு அப்படின்றோம். அப்ப அதையும் நம்ம அறியறோம். அப்ப மனோவிருத்திகளை அறியறோம், புத்தி விருத்திகளை அறியறோம். அப்ப யாரு அறியறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தைய அந்த கரண விருத்திகளை எல்லாத்தையும் நம்ம அறியறோம். அறிபவன் யாருன்னா சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. சாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கு, திரஷ்டான்றவன் சாட்சி யாரு? நான் ஆத்மா. அந்த திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா திருகேவ நது திருஷ்யத்தே. முக்கியமானது திருஷ்ய ஸ்லோகம், அதுக்காக நான் முதல் ஸ்லோகத்தை எடுக்கிறேன். சாட்சின்றவன் திரஷ்டான்றவன் எந்த காலத்திலையும் திருஷ்யமாக ஆவதே இல்லை. சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் ஆப்ஜெக்டாக ஆகவே முடியாது. அப்ப ஆத்மாவை அனுபவம் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்டா பண்ண முடியாது. எந்த காலத்திலும் அது ஆவதில்லை. சிம்பிள். அப்ப அதுக்கெல்லாம் மூலம் எதுப்பா? இது மாதிரி கிரந்தங்கள்லாம் ஆச்சாரியர் எழுதுறாங்க, வித்யாரண்ய சுவாமி எழுதுறாரு. எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3வது மந்திரத்துல சொல்ற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு பிரதானமான மொத்த பகவத்கீதை இந்த பிரஸ்தான திரயத்திலேயே ரொம்ப எஃபெக்டிவான லாஜிக். இதை வந்து நிறைய லாஜிக்கா மாண்டூக்கியத்துல சொல்ல போகுது. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். அலாத சாந்தி பிரகரணத்திலையும் அதே மாதிரி வைத்தத்திய பிரகரணம்னு 2 பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்கப்படுதோ அது ஆத்மா இல்லை, பொய்ன்னு நிரூபணம் பண்ணுது. ஆனா இதுல சொல்ற இந்த வாக்கியம் வந்து ஒரே ஒரு வாக்கியம். இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுக்கிட்டு உங்களோட ஜீவனம் ஃபுல்லா மரணத்தையும் நிதித்தியாசனத்தையும் நல்ல முறையில பண்ண முடியும். நிதித்தியாசனத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம். உங்களுக்கு எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட். எதையெல்லாம் பார்க்கப்படுதோ அதுக்கு வேறானது நான் ஆத்மா. எது அறியப்படாததோ அதுக்கும் வேறானது, அதுக்கும் மேலானது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிளாக் ஹோல் வரும்போது ஒரு அவேர்னஸ் வந்துடணும். அதையும் தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஈஸ்வரன்ட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா இதுதான் பிரார்த்தனை பண்ணணும். பகவானே இந்த 2த்தையும் தாண்டி போகணும். ஒன்ன தரிசனம் பண்ணணும். நிர்குண நிராகாரமா இருக்கிற ஒன்ன தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம இந்த பிளாக் ஹோலை தாண்ட முடியும். இந்த விதமா யார் சொல்லியிருக்கா? அப்போ ஒரே ஒரு தான். உங்க ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மெடிடேட் பண்ற இடம் வச்சிருக்கீங்க, பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்கன்னா அங்க வந்து இந்த ஸ்லோகனை அப்படியே எழுதி வைங்க. என்னது? அந்நிய தேவ தத் விதித்தாத். அது அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது, மேலும் அவிதிதாததி அறியப்படாததற்கும் அது மேலானது. இதான். இப்படி யார் சொன்னா? குப்பனோ சுப்பனோ சொல்லல. அப்ப யார் சொன்னா? இது சுஷ்ரும பூர்வேஷா. பூர்வ ரிஷிகளோட வச்சனத்தை, அனுபூதிமான்களோட வச்சனத்தை, மந்திர திரஷ்டாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர திரஷ்டாக்கள், மந்திரங்களை பார்த்தவர்கள் தன்னோட தியானத்து மூலமா. ரிஷியோ மந்திர திரஷ்டாரக. ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை பார்த்தவர்கள் தான் பூர்வ ரிஷிகள், பூர்வ முனிகள். அவங்களோட வச்சனத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? கேட்டிருக்கின்றோம். சுஷ்ரும கேட்டிருக்கிறோம். டைரக்டா வந்து சொன்னாங்களா? இல்ல இல்ல. யாரு சொன்னானா? நக ஏ நஸ் தத் யாச்ச சக்ஷரே. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆச்சாரியர்கள் எங்களுக்கு இதை குறித்து விசாரத்தை சொன்னாங்களோ அவங்க மூலமா கேட்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்ப எங்க ஆச்சாரியார் சொன்ன அப்படின்னு மந்திரத்தோட வியாக்கியானம். இதுல முதல் 2 பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 பேராகிராஃப் நம்ம பார்த்துட்டோம். 2வது பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 413 கீழே பாத்தீங்கன்னா 2 லைன் இருக்கு பாத்தீங்களா? மனசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஈஸியா தெரிஞ்சது அதெல்லாம். கண்ணு, காது, மூக்கு, வாய்க்கெல்லாம் விஷயம் இல்லை. ஒருவேளை அந்த கரணத்துக்கு விஷயமா இருக்குமோ? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க விசாரம் இருக்குல்ல, இந்த பகவத்கீதையில ஒரு ஸ்பெஷலான ஒரு இது ஒண்ணு பார்த்தோம். பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கடந்து வந்திருக்கோம். மனசைவ ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சனன்னு ஒரு முக்கியமான விசாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. 21வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாஷ்யம், 21வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம்,
21வது ஸ்லோகத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ணிட்டே இருந்த ஒரு 5-6 நாளுக்கு மேல 6-7 நாளுக்கு போயிருக்குமா விசாரம்? 6-7 நாள் போயிருக்கும். அந்த விசாரத்துல கடைசி விசாரம் இதுதான். இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா மனதினால் அறியத்தக்கதுன்னு வந்திருக்கு. மனசைவ ஆப்தவ்யம் அப்படின்னு அங்க சொன்னார். அந்த ஸ்லோகம் சொல்லும் போதே ஆச்சாரியர் அங்க என்ன பண்ணாருன்னா, பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, மனசைவ அனுதிரஷ்டவ்யம். கட்டோபனிஷத்துல மனசைவ ஆப்தவ்யம் இப்படிலாம் இருக்கு. மனதினால் அது பார்க்கத்தக்கது, மனதினால் அடையத்தக்கது அப்படின்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு? ந மனோ கச்சதி, மனசு அங்க போகாது. தைத்திரிய உபனிஷத்துல இதே வாக்கியம் இருக்கு. மனசும் வாக்கும் தோத்து போச்சு, அந்த ஆத்மாவை அறிய முடியாம திரும்பிடுச்சு அப்படின்னு. யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன் இருக்கு. அப்ப என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மனசைவ அனுதிரஷ்டவ்யம் இருக்கு, மனசைவ ஆப்தவ்யம் இருக்கு. கட்டோபனிஷத்துல மனசைவ ஆப்தவ்யம், நானேவ பஷ்யதி. அதுக்கப்புறம் பிருகதாரண்யத்துல மனசைவ அனுதிரஷ்டவ்யம், தொடர்ந்து பார்க்கத்தக்கது. அப்புறம் தைத்திரியத்துல பாத்தீங்கன்னா மனசு தோத்து போயிடுச்சு, திரும்ப வந்துருச்சு. அப்புறம் இந்த கேனோபனிஷத்துலயும் என்ன சொல்லுது? ந மனோ, மனதினால் பார்க்க முடியாது. என்னங்க இன்னும் நிறைய சுருத்தி இருக்கு, கான்ட்ரடிக்ஷனா இருக்கே சுவாமி. ஒரு 4-5 சுருத்திகள் மனசுனால பார்க்கணும்னு சொல்லுது, 4-5 சுருதிகள் மனசுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. என்ன பண்ண போறீங்க சுவாமி அப்படின்னும் போது நம்ம இந்த விசாரம் கீதால இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அது ஆச்சாரியர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொன்னார். சாஸ்திர ஆச்சாரிய உபதேச, சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் முதல்ல கிடைக்கணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப உங்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றோம்? ஒரே சங்கல்பம் வச்சுங்க, விவசாயாத்மிகா புத்தி, ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், வேற எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க போக்கஸ் ஃபுல்லா ஒரே பக்கம் வரும். ஆச்சாரிய உபதேசம், ஆச்சாரியரோட உபதேசம் கூடவே கூடவே ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா மெதுவா 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே வரப்போறீங்க. அப்ப பியூரிபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சித்தம் ஏகாகிரம் ஆகிட்டே போகும். அந்த ஏகாகிரமும் இந்த கர்மயோகமும் ஏகாகிரமும் என்ன பண்ணும், உபாசனையும் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா சம தமாதி சம்ஸ்கிருதம் மனஹ. ஆச்சாரியர் கீதா பாஷ்யத்துல சொல்றார். ஆச்சாரியரோட உபதேசத்தை வாங்கி, இதுதான் எது உபதேசம், இவ்வளவுதான் உபதேசம், 3வது மந்திரத்தோட உபதேசம் முடிஞ்சு போச்சு. ஆத்மா எப்படிப்பட்டது? அறியப்பட்டதற்கு வேறானது, அறியப்படாததற்கு மேலானது, இவ்வளவுதான் உபதேசம். இத உபதேசத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியப்பட்டதை எல்லாத்தையும் தாண்டி போகணும். எது அறியப்பட்டது? மனசை தாண்டணும். மனசுதான் எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. மனசை தாண்டணும். அப்போ சமம் தமம், சமம் மனோ நிகிரஹா, தமம் பாகியேந்திரிய நிகிரஹா, சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். சமாதானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காலையில பார்த்துருக்கோம்ல, சமாதி. சமாதானம் இஸ் ஈக்வல் டு சமாதி, யோக சமாதி. இன்னைக்கு யோக சூத்திரத்துல பார்த்தோம்ல, அந்த லட்சணம் தான். அந்த சமாதானத்தை இந்த மனசு அடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 100% இந்த மனசு கிளீனா ஆயிடுது. சமதாவஸ்தா. மனசு பாத்தீங்கன்னா ஆத்மாவை பார்க்கறதுக்கான சகல தகுதிகளும் வந்துடுது. ஆடாத அசையாத சித்த விருத்திகள் இல்லாத அந்த மனதினால் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? பார்க்கத்தக்கது. டிரான்ஸ்பரண்டான கண்ணாடின்னு இன்னைக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா. மாண்டூக்கியத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அமணீபாவம் அப்படின்னு சொல்லு, உண்மணீபாவம் அப்படின்னு சொல்லு. அப்ப அப்படிப்பட்ட மனதினால் இந்த ஆத்மா பார்க்கத்தக்கது, ஆத்மாவை பார்க்க அந்த மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுது, கரணமா ஆயிடுது அப்படின்னு ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்தில் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா மனசுனால பார்க்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பூர்வபக்ஷி சொல்றான், நம்ம சுகத்தை அறியறோம்ல, சுகம் அறியறோமா? ஆமா, சுகமா இருக்கு, அறியறோம். சுகத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, வெளில சொல்ல முடியாது. துக்கத்தை சொல்ல முடியாது, பசிய சொல்ல முடியாது, தாகத்தை சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் பேரு சாட்சி வேத்தியம் அப்படின்னு பேரு. இந்த உள்ளுக்குள்ளார அறியக்கூடிய உணர்வுகள் இருக்குல்ல, இந்த உணர்வுகள் எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? சாட்சி வேத்தியம் அப்படின்னு பேரு. வெளியில பாக்குற விஷயங்கள் எல்லாம் இந்திரியம், மனசோட புத்தியோட வேத்தியம்.
வேத்தியம்னா விஷயம், ஆப்ஜெக்ட். இந்திரியங்கள், மனசு, புத்தியில நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அறியறோம். புத்தி வேத்தியம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? புத்தி வேத்தியம். உலகத்துல இருக்கிற எல்லா அறிவுகளும் நமக்கு என்ன எங்க இதாகுது? புத்தி வேத்தியம்னு பேர். இதே பாத்தீங்கன்னா உணர்வுகளை எப்படி அறியறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் பியூர் கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் பொல்யூட் கான்சியஸ்னஸ். இதான் உணர்வுன்றது. என்னது? நமக்கு அறிகிற உணர்வு இருக்குல்ல, பசிக்குதுன்றது ஒரு உணர்வு, வலின்றது ஒரு உணர்வு, துக்கம்ன்றது ஒரு உணர்வு, காதல்ன்றது ஒரு உணர்வு, பொறாமன்றது ஒரு உணர்வு. இது எல்லாம் உணர்வுகளா இருக்கு. இந்த உணர்வுகள் எல்லாமே பொல்யூட்டட் கான்சியஸ்னஸ். இந்த பொல்யூட் கான்சியஸ்னஸ் எங்க எதுக்கு விஷயம் அப்படின்னா சாட்சி வேத்தியம் அப்படின்னு சொல்றோம். என்னோட அனுபவத்தோட சம்பந்தப்பட்டது. அதை வெளியில சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சுகம் முதலியவைகள்லாம் நம்ம அறியறமே, அதை வெளியில சொல்ல முடியாது. அது மாதிரி ஆத்மா இருக்குமா? சுக ஆதிவத்து தருகி கிரகியதே அந்த கரணேன. நம்ம அந்த கரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா சுகமா இருக்கேன். ஆமா தெரியுது, இந்திரியங்கள் அங்க இல்ல, சுகமா இருக்கு. உணர்றீங்களா? ஆமா உணர்றீங்க. எங்க இருந்து உணர்றீங்க? அந்த கரணத்துல இருக்கிற சாட்சியினால அது அறியப்படுறதா இருக்கு. சாட்சி வேத்தியம், சாட்சி சம்பேத்தியம்னு பேர். அது மாதிரி இருக்கிற அந்த சுகம் மாதிரி ஆத்மாவையும் நான் சுகமா இருக்கேன்னு அறியலாமா அப்படின்னா அதையும் மறுக்கிறதுக்காக தான் நோ மனோன்னு சொல்லுது. அது அந்த கரணத்துக்கும் விஷயம் இல்லைப்பா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கரணத்தினால, அதாவது நம்ம பரமாத்ம சுவாமி எல்லாம் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா, புத்தியினால அறிஞ்சிக்கிறது பாத்தீங்கன்னா ஞானம் இல்லை, அது பரோட்சம். அறிஞ்சிங்க அப்படின்னா, புத்தியினால அறிஞ்சிங்கன்னா அது பிரமேய வஸ்து ஆயிடும். அது பிரமேயம் இல்லை, அப்பிரமேயம். இதுல கீதால பார்த்திருக்கோம், ஒரு லட்சணம் பார்த்திருக்கோம், அப்பிரமேயா. அது புத்திக்கு விஷயம் இல்லை. இல்லையே சொல்றீங்களா புத்திக்கு ஆத்மா? எப்படிப்பட்ட புத்தி? டிரான்ஸ்பரண்டா விற்த்திகள் இல்லாம போச்சுன்னா அந்த புத்திக்கு அது விஷயம், நம்ம புத்திக்கு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதை அறிய முடியுமான்னு அப்படிப்பட்ட புத்தியினால் அதை அறிய முடியாது. மீடியம் தப்பு. மீடியத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும். பிளைனா இருக்கணும். 100% பிளைனா இருந்துச்சுன்னா தான், சொச்சமா இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். அப்ப மனசுக்கு விஷயமானா இல்லை. நான் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த சமயம், ரிஷிகேஷ்ல இருக்கும்போது நல்ல அனுஷ்டானம். என்னோட ஆச்சாரிய சுவாமியும் நல்ல இந்த பாடங்கள்ல நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்து கூட அனுஷ்டானம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முந்தான ஜென்மங்களோட புண்ணியமும் சேர்ந்து வரும். மனசுல ஒரு அலாதியான சுகம் இருக்கும். இந்த வேதாந்தமும் உள்ள போய் கூட சந்தியால ஒரு 1000 காயத்ரி, 1500, 2000 காயத்ரி ஒரு நாளைக்கெல்லாம் பண்றோம் அப்படின்னா, மனசு சந்தியா காயத்ரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஐயோ சந்தியா மாதிரி பியூரிஃபை பண்ற மந்திரம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. காயத்ரி மாதிரி சொச்சமாக்கி வச்சிடும். அப்படியே பியூரிட்டி, அப்படியே தொலைக்கி வச்ச பாத்திரம் மாதிரி அப்படியே இருக்கும், அந்த வெண்கல பாத்திரம் மாதிரி. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அனுபூதி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு ஆயிட்டோம். அப்படி மனசுனால அறியக்கூடிய சுகம் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புண்ணிய வசத்தினால உண்டாகக்கூடியது. தூக்கத்துல நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா? விஷயமே இல்லாம சுகம் இருக்கிறதுலே பெரிய சுகம் எங்க? தூக்கத்துல. எல்லாத்துக்கும் கிடைக்குது, டைம் தான் கம்மி அதிகம். அதுவும் பாத்தீங்கன்னா சுகத்தினால உண்டாகுது. அந்த சுகம் பாத்தீங்கன்னா அறியப்படாது. நல்லா தூங்குனேன், அறிஞ்சோமா? நம்ம அறிஞ்சோம். நல்லா தூங்குனேன், சுகமா தூங்குனேன், சுகம் அறியப்பட்டதா இருந்துச்சு. அப்ப அதுவும் கூட பாத்தீங்கன்னா புண்ணிய வசத்தினால உண்டாகிறது. நல்ல தர்மங்கள் இருந்துச்சுன்னா, சுத்த தர்மம் நமக்குள்ளார பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, விஷயங்களே இல்லாம ஆனந்தம் இருக்கும். இப்ப எனக்கு ஆனந்தம் இருக்கு, இந்த க்ஷணம் பாத்தீங்கன்னா நான் ஆனந்தமா இருக்கேன். அதனால இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. இந்த ஆனந்தம் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மா இல்லை. அதுவும் ஆப்ஜெக்ட் ஆனந்தம். எது அனுபவிக்கப்படுதோ, எனக்கு ஃபீல் ஆகுது, நான் நல்லா இருக்கேன் ஃபீல் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஆப்ஜெக்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதுவும் அறியப்பட்டது. அப்ப மனசுல பாத்தீங்கன்னா சுகம் அந்த கரணத்தினால அறியப்படுறதா இருக்கு, அனுபவம் பண்ற. அறிவு இல்லை, அனுபவம். அப்ப அது மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு பராவைராக்கியம்னு ஒண்ணு யோக சூத்திரத்தை சொல்ல போறோம்.
பரவைராக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசனோட ஆயினும் ஆசை அறிஞன். அதான் பரவைராக்கியம்னு பேர். திருமுருகர் சொல்ற சமாதியில பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உத்தமமான சுகம். இப்ப நான் சொல்றேன், எனக்கு இப்போ இந்த க்ஷணத்துல எனக்கு நல்ல சுகம் இருக்கு, நல்ல சுகம் இருக்கு. இந்த சுகமும் கூட பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதையும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், தாண்டி போகணும். அதுக்காக தான் இந்த நோ மனோ ஆச்சாரியார் சொல்றது, சுகம் எப்படி அந்த கரணத்தினால அறியப்படுதோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவும் பாத்தீங்கன்னா அந்த சுகம் மாதிரியே சுகத்தை ஆப்ஜெக்ட் பண்ணல, நம்மளா அனுபவம் பண்றோம். நான் சுகமா இருக்கேன், அதே மாதிரி ஆத்மாவை அனுபவம் பண்ண முடியுமா அந்த கரணத்தினால? இல்லப்பா, முடியாது. அதனால்தான் அதை நெகேட் பண்றதுக்காக தான் நோ மனோ, மனதினால் அறிய முடியாது அப்படின்னு நேத்து பாடத்துல பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனசோ அவிஷயம் சுகாதிபத்து மனசோ விஷயகதத் இந்திரிய அவிஷயத்துவா ந சொல்லியாச்சு. ந விஷயம், மனசுக்கு ஆத்மா விஷயம் இல்லை, ஆத்மா விஷயம் இல்லை, அதையும் நெகேட் பண்ணணும். சொல்லுங்கம்மா என்ன? ஆமா, அது அமனீபாவமா இருக்கிற அந்த மனதினால் மட்டும்தான் அறிய முடியும். அங்க அறியறது கூட இல்லை. அந்த மனசு என்னவாயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்னல, உப்பு மூட்டையை கொண்டு போயிட்டு கடல்ல கலந்தா என்ன ஆயிடுமோ, என்ன ஆயிடும், கடல் தன்னோட சேர்ந்துடும் உப்பு மூட்டை. அது மாதிரி இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸோட கலந்துருச்சு அப்படின்னா பிரம்மரூபமா ஆயிடுது அப்படின்னு காரிக்கா சொல்லுது. ஞேயா பின்னம் பிரச்சக்ஷதே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அறியப்படுகின்ற அந்த பிரம்மத்தோட அபின்னம் ஆயிடுது. ஞேயா பின்னம் பிரச்சக்ஷதே. அந்த அமணிபாவத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தோடு இது அபின்னம் ஆயிடுது. அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் அந்த மனசை பத்தி சொல்லும் போது டிரான்ஸ்பரண்டான கண்ணாடிய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ உப்பு மூட்டை தனியா இருந்துச்சு, கடல்ல போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, கடலோட ஒன்னாகி போச்சு. அது மாதிரி இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா கலந்து போறது. அதனாலதான் நான் காலையில ஓங்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் சொல்றது, பாவிங்க, அதோட கலந்து போங்க. ஓங்காரத்தை சொல்லும் போது அந்த ஓங்காரத்தோடையே என்னுடைய மனசை என்ன பண்ணணும், அப்படி கரைக்கணும். அப்ப கரைக்கணும்னா என்ன பண்ணணும், டீப்பா அதுக்குள்ளாரியே கலந்து போகணும். அதோட கரைஞ்சு போறது அப்படி. அப்ப நான் இல்லாம போறது. இன்னைக்கு காலையில சமாதிக்கு என்ன லட்சணம் சொல்லியிருந்தேன், சொல்பவன் அறிபவன், அந்த தியானம் செய்பவன் தியானம் ரெண்டும் கலந்து போய் தியானிக்கிற வஸ்து மட்டும் மிச்சம் இருந்தா அதுக்கு பேர் சமாதி. அதே மாதிரி ஓங்காரத்தை சொல்லி 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 என்ன ஆயிடும், இந்த ஓங்காரத்தை சொல்றவன்ற தன்னையும் இழந்து போறது. ஓங்காரமும் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல நின்னு போச்சு அப்படின்னா அங்க அதுவா இருக்கும். அவ்வளவுதான், அதுவா இருக்கும். அறிய முடியாது. மனசுனால அறிய முடியும்னு சொல்றது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுனால அறிய முடியாது, ஆப்ஜெக்ட் அறிய முடியாது. மனசு அதோட ஒண்ணு கலந்து போச்சு, அவ்வளவுதான். அதுவா இருக்கிறது, இப்படிதான் சொல்ல முடியும். நானா இருக்கேன். மனசு இருந்தா தான் அறிய முடியும். மனசு இல்லாம போயிடுது, நானா நிக்கிறேன், மனசு கரைஞ்சு போச்சு. இதுதான் சமாதி. அப்படிப்பட்ட மனதினால் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா அனுபவம் உண்டாகும். அதனால இப்ப நம்ம மாதிரி மனசு வச்சிருக்கோம்ல, விற்த்திகளோடு கூடி இருக்கிற மனசு, சமதமாதிகள் இல்லாத மனசு, இந்த மனசுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அறிய முடியாது. இதான் இங்க சொல்லுது. ஆமா, நம்மளது பொலிவுட் தான். ஆமா, எந்த அறிவா இருந்தாலும் அந்த அறிவு பாத்தீங்கன்னா நாமரூபத்தோடு சேரும்போது பொலிவுட் ஆயிருது, மாயாவோட சேர்ந்ததாயிருது. எல்லா நாமரூபங்களும் மாயையோட காரியம். எந்த அறிவா இருந்தாலும், உலகத்துல இருக்கிற எந்த அறிவா இருந்தாலும் அந்த அறிவு மாயையோட அறிவு, பொய்யானது, இல்யூஷனானது. அடிச்சா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆச்சாரியார் 414வது பேஜ் 3வது பேராகிராஃப், பாஷ்யத்துல 3வது பேராகிராஃப் முக்கியமான கான்செப்ட் கூட, ந வித்துமோ ந விஜானீமோ அந்த கரணேன, அந்த கரணத்தினால் நாங்கள் அறியவில்லை. ந விஜானீமோ அந்த கரணேன,
அந்த கரணத்தின் மூலமா இந்த பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா அறியப்படவில்லை. அது மட்டும் இல்ல, யதா ஏதத்து பிரம்ம மன ஆதி கரணஜாத்தம் அனுசிஷ்யாத். ஆச்சாரியர் சொல்றார், எந்த விதமா யதா ஏதத்து பிரம்ம, இந்த பிரம்மமானது மனசு முதலிய கரணங்களை வந்து பாத்தீங்கன்னா அனுசிஷ்யாத், பின்னாடி இருந்து கட்டளை இடுகிறது. இத பாரு, இத சிந்தி, இத பேசு அப்படின்னு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து யார் ஆர்டர் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மம் தான், இந்த மனசு ஆத்மா தான். அதை வந்து பாத்தீங்கன்னா அனுசாசனம் குறியாது, பிரவருத்தி நிமித்தம் அது பின்னாடி இருந்துகிட்டு அனுசாசனம் பண்ணுதான். நம்ம மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் அனுசாசனம் பண்ணி எல்லாத்தையும் பிரவருத்தி பண்ண வைக்குது. அதுதான் பிரவருத்திக்கு நிமித்தம், காரணமா இருக்கிறது, நிமித்த காரணம். அத ததா அவிஷயத்துவாத், அது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை, அது அந்த பிரம்மம் வந்து விஷயம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ந வித்மோ ந விஜானீம, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அதை அறியவில்லை. ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்துக்கும் பிரவருத்தி பண்றதுக்கு காரணமா நிமித்தமா இருக்கிறது அந்த பிரம்மம் தான். அந்த பிரம்மம் தான் இது எல்லாத்தையும் அனுசாசனம் பண்ணுது, கட்டளையிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த பெர்சனை பார்க்கலாமான்னு பாத்தீங்கன்னா அந்த பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. மனசுக்கு விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நாங்கள் இந்திரியங்கள் மூலமா அதனை அறியவில்லை, மனதினால் அதனை அறியவில்லை. முடிஞ்சு போச்சு ஸ்டேட்மெண்ட். அதனால்தான் மந்திரம் சொல்லுது ந வித்மஹ ந விஜானீம. ந வித்மஹன்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அறியவில்லை, அதை இந்திரியங்கள் மூலமா மனதின் மூலமா அறியவில்லை. இதுக்கப்புறம் அத்தவா இல்ல ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, ந வித்மஹ ந விஜானீம. ஏன் ரெண்டு சொல்லணும்? முதல் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ந வித்மகனா இந்திரியங்கள் மூலமாக நாங்கள் அறியவில்லை. ரெண்டாவது ந விஜானீமகன்றதுக்கு அர்த்தம் அதே மீனிங் தான். ஒன்னு ஆத்மனை பதம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்மை பதம். ஒண்ணுமே இல்லை. அது ரெண்டாவது விஜானீமகன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நாங்கள் மனதின் மூலமாக அந்த கரணம் மூலமா அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துங்க. ஆனா அது முக்கியமான இந்த பேராகிராஃப்ல சொல்றது முக்கிய அர்த்தம் இல்லை, அத்தவான்னு சொல்லி சொல்றதுதான் முக்கியமான அர்த்தம். அல்லது அடுத்த பேராகிராஃப், ஸ்ரோத்ராதீனாம் ஸ்ரோத்ராதி லட்சணம் பிரம்ம விசேஷேன தரிசய இதி உக்தஹ. சிஷ்யன் சொல்றான், சாமி நீங்க சொல்லிட்டீங்க ஸ்ரோத்திரத்துக்கு ஸ்ரோத்திரம், காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்துல சொல்லி இருந்துச்சு. அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ரோத்ராதீனாம் ஸ்ரோத்ராதி லட்சணம், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம்னு ரெண்டாவது மந்திரத்துல பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொன்னீங்களோ அந்த லட்சணத்தை உடைய பிரம்மத்தை விசேஷேன தரிசய, சுவாமி எனக்கு அதை வந்து நீங்க எப்படியாவது காட்டுங்க சாமி. ஒரு சின்ன பதைய மாதிரி அடம் பிடிக்கிற பசங்க நிறைய இருக்காங்கல்ல, குருநாதர்கிட்ட வந்து ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிற சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறது. அவங்க ஒரு சிஷ்யன் கேட்கறான், இல்ல சாமி எனக்கு நீங்க எப்படியாவது அந்த பிரம்மத்தை புடிச்சு காட்டுங்க சாமி, கையில ஸ்பெஷலா காட்டுங்க சாமி. ஸ்ரோத்ரேசு ஸ்ரோத்திரம் மனசுக்கு மனசு, காதுக்கு காது, கண்ணுக்கு கண். என்ன சுவாமி உபதேசம் இது? இதெல்லாம் ஒரு உபதேசமா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிரம்மத்தை ஸ்பெஷலா எனக்கு மட்டும் நல்லா காட்டுங்க. விசேஷேன தரிசய இதி உக்தஹா. இந்த விதமா ஒரு சிஷ்யன் கேட்டதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார், ஆச்சாரியர் சொல்றார், ந சக்கியதே தரிசயத்தும். அப்பா புள்ளையாண்டானே, நீ என்னதான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாலும், காலை பிடிச்சி கெஞ்சினாலும் இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாதப்பா. என்ன ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன சக்கியத்தை தரிசயித்தும், என்னால முடியாதுப்பா அப்படின்ற கை விரிச்சிட்டார். கஸ்மாத், எந்த காரணத்தினால காட்ட முடியாது அப்படின்னு கேட்டினா, ந தத்திர சக்ஷுர் கச்சதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் செல்வதில்லை, ஞானேந்திரியம் எதுவுமே விஷயம் இல்லை, கர்மேந்திரியங்களுக்கு வாக்கு ந கச்சதி, வாக்குக்கு விஷயம் இல்லை அப்படின்னு முதல்ல ந வித்மோ ந விஜானியமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ந சக்ஷுர் கச்சதி வா கச்சதின்றத ரீசனா வச்சுக்கணும் அப்படின்னு அன்வயம் பண்ற. அத்திரத்து விசேஷோ யதா ஏதத்த அனுசிஷ்யாதி. என்ன சொல்றாங்க இவங்க குருமார்கள் சொல்றாங்க, இது இன்ன விதமானது அப்படின்னு ஆப்ஜெக்டா, இதை இன்ன விதமானதுன்னு ஆப்ஜெக்டா உபதேசிப்பதற்கு எங்களுக்கு தெரியல. நான் விஜானிமோ, நாங்கள் அறியவில்லை. சிஷ்யன் கேட்கிறான், இதை எப்படியாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா இது இன்ன விதமானது, இது ஏதத்து, இது
இது இதுதான் இது அப்படின்னு விசேஷமா என்னை காட்ட சொல்றான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அத்திரத்து விசேஷம். இந்த இந்த பிரம்ம விஷயத்துல மட்டும் என்னன்னு கேட்டா உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், இது இன்ன விதமானதுன்னு சுட்டி காட்ட முடியும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மைக்ரோஸ்கோப்பை வச்சியோ ஏதோ வச்சோ டெலஸ்கோப்பை வச்சியோ எதையோ ஒன்று காட்டலாம். யோக பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு. யோகத்துக்குள்ளார போனீங்க அப்படின்னா யோக திருஷ்டினால வந்து விபூதி பாதத்துல நம்ம யோக சூத்திரத்துல படிக்க போறோம். புவன கோஷ மண்டலம், கண்டகோப்பே புவன கோஷ மண்டலம்னு இருக்கு. இந்த கண்டத்துல வந்து ஒரு குழி இருக்கா, அந்த குழியில வந்து தியானம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷங்களை பத்தி எல்லா அறிவும் உண்டாகும். சந்திர மண்டலத்தை பத்தி அறிய முடியும், ஒவ்வொன்றும் தெரியும். அப்ப யோகத்தினால கூட தெரிஞ்சுக்கலாம். யோகி பிரத்யக்ஷம்னே தனியா வச்சிருக்கு. நமக்கெல்லாம் பிரத்யக்ஷம் இல்லை. நமக்கு அணுலாம் தெரியாது. கண்ணுக்கு தெரியுமா அணுலாம் பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானை பார்க்க முடியுமா? ஒரு அணுவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா யோகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அணுவையும் தனித்தனியா பார்க்க முடியும். அப்ப யோகி பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியும். அது மாதிரி கூட இந்த ஆத்மாவெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. எந்த பிரத்யக்ஷத்தினாலும் இதைய பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா ஏதத் அனுசிஷ்யாத், யதா எந்த விதமாக இதனை உபதேசிப்பது என்பது ந வித்மஹா ந விஜானி, எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா யதா ஏதத் அனுசிஷ்யாத் பிரதிபாதையேத், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, கையில பிடிச்சு காட்டுறது. எஸ்டாப்ளிஷ்னா என்ன அர்த்தம்? எப்படி இதுதான் அப்படின்னு இந்த ஆத்மாவை கையில பிடிச்சி ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இதுதான்ப்பா கண்ணுக்குட்டி. ஆச்சரியர் வேற ஒரு இடத்துல சொல்றாரு இந்த எக்ஸாம்பிள். கண்ணுக்குட்டினா என்ன? கண்ணுக்குட்டி எங்க? சின்ன குட்டி ஒரு குழந்தை கேட்கிறான், கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா, எனக்கு எது கண்ணுக்குட்டி வாப்பா அப்படின்னு இழுத்துட்டு போய் ஒரு பசுமாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழுவத்துக்கு கொண்டு போயிட்டு பாரு இதுதான் கண்ணுக்குட்டி அப்படின்னு அவனை வந்து கைத்தை பிடிச்சி, கண்ணுக்குட்டியோட கைத்தை பிடிச்சி கழுத்தை பக்கத்துல கொடுத்து தடவி பாரு இதுதான் கண்ணுக்குட்டின்னு அப்பா சொல்றார். இது மாதிரி இதுதான் பிரம்ம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்யோ அப்பி சிஷ்யான்னு அதோ அந்யேன விதினா இத்தியபிப்பிராய. யாரோ ஒரு சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், இத வந்து பாத்தீங்கன்னா வேற ஆச்சாரியர்கிட்ட கேட்கிறான். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு யதா ஏதத் அனுசிஷ்யாத் பிரதிபாதையத் அந்யோ அப்பி சிஷ்யான். வேற ஒரு சிஷ்யன் வேற ஒரு ஆச்சாரியர்கிட்ட இது மாதிரி கேட்கிறான். இதோ அந்யேன விதினா இத்தி அபிப்பிராயக, வேற ஏதாவது மெத்தட் படி அவர் வந்து இது மாதிரி உபதேசிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எங்களுக்கு தெரியலப்பா. யாராவது இருக்கலாமா இருக்கும், ஆனா எங்களுக்கு தெரியல. இந்த ஆத்மாவை வந்து இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டி வெளியில ஆப்ஜெக்டா பிடிச்சி காட்டுற மெத்தட் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்க குருமார்கள் யாரும் சொல்லி கொடுக்கல. பச்சை லைட் ஆத்மா சிவப்பு லைட் ஆத்மான்னு வேணா பிரம்மகுமாரிகள் சமாஜத்தில் வேணா பிடிச்சி காட்டுவாங்களா இருக்கும். உலகத்துல இப்போ ஆத்மாவை பத்தி பேசுறவங்க வந்து ஏகப்பட்ட பேர் ஆயிட்டான் யூடியூப்ல எல்லாம். இல்ல பேஸ்லெஸ்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க, புரியாமையே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது மாதிரி ஏதாவது புரிய வைக்கலாமா இருக்கும். பச்சை லைட் ஆத்மா சிவப்பு லைட் ஆத்மாவா, இதுதான் ஆத்மான்னு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சர்வதா அப்பி பிரம்ம போதைய இத்யுக்த ஆச்சாரியாக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓ உங்களுக்கு தெரியாதா, சிஷ்யன் ஒத்துக்கிறான், வேற வழி இல்லை. அவர் சொல்றாரு என்னால முடியாதுப்பா, எங்களால முடியாது, இதை ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துவதற்கு எங்களால முடியல அப்படின்னோட அப்ப அடுத்து சிஷ்யன் அடுத்த கேட்டகரிக்கு வரா. சரி என்னால வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது சர்வதா அப்பி எந்த மெத்தடாவது யூஸ் பண்ணுங்க சுவாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை நான் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணணும், ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சர்வதா அப்பி பிரம்ம போதைய. சிஷ்யன் கேட்கிறான் எனக்கு பிரம்மத்தை எப்படியாவது உபதேசம் பண்ணுங்க சுவாமி. அந்த அந்த தலை வேதனை அவனுக்கு அரிப்பு அதிகமாயிடுச்சு. சோரியாசிஸ் சொன்ன முமுட்சுத்துவம் அதிகமாயிடுச்சு, ஜிக்யாசுத்துவம் அதிகமாயிடுச்சு. அவன் கேட்கிறான் எப்படியாவது என் தலை பிச்சுக்குது சாமி, தலை வலி வேதனையா இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்களை எப்படியாவது எனக்கு போதத்தை பண்ணுங்க, இந்த பிரம்மத்தை வந்து உணர்த்துங்க அப்படின்னு சிஷ்யன் கேட்ட பிறகு இத்யுக்த ஆச்சாரியாக இந்த விதமா சொன்ன பிறகு ஆச்சாரியார் சொல்ல தொடங்குறார். ஒரே ஒரு மெத்தட் இருக்கு, என்னோட குருநாதர்கள்லாம் பரம்பரையா சொல்லிட்டு வர ஒரு மெத்தட். என்ன மெத்தட்னா அந்நியதேவ தது விதித்தாத். இதான் மெத்தட். இந்த ஆத்மா அறியறதுக்கு என்ன மெத்தடு? ஒரே மெத்தடு தான், அறியப்பட்டதற்கெல்லாம் இது வேறானது. என்ன பண்ணு, நீ ஏகாந்தமா உட்கார்ந்துக்கோ, இந்திரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நெகேட் பண்ணி இது இல்ல இது இல்ல இது இல்ல, இது அறியப்பட்டது இது இல்ல, அறியப்பட்டது இது இல்ல, இது திருஷ்யம் இது இல்ல, இது திருஷ்யம் இது இல்ல, இது அறியப்பட்டது இது அறியப்பட்டதுன்னு எதெல்லாம்
இந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அறியப்படுறதா இருக்கோ அது எல்லாம் ஆத்மா இல்ல, ஆத்மா இல்ல, ஆத்மா இல்லன்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணு. அதோ அவிதிதாததி. அடுத்தது என்ன கிடைக்கும்? அறியப்படாததற்கும் அது மேலானது. இது ஆகமம் விதித்த அவிதிதாபியாம் அந்யத்வம். இந்த விதமா ஆகமம் சொல்லுது. இது யாரோட வச்சனம்? ஏதோ ஒரு ஆச்சாரியரோட வச்சனம் இல்ல, ஆகம வச்சனம். ஸ்ருதி பிராமான்யம். அந்யதேவ தத்விதிதாத் அவிதிதாத் அப்படின்றது ஸ்ருதி பிரமாணம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கிளியரா ஒரு முடிவுக்கு வர மந்திரம் சொல்லுது. யோகி ஞாத்தா ச ஏவ சக. அந்த ஆத்மாவை தானேப்பா கேட்கிற. எவன் அறிபவனோ, ஞாத்தான்றதுக்கு அர்த்தம் அறிபவன். யோகி ஞாத்தா எவன் அறிபவனோ ச ஏவ சக, அவன்தான் ஆத்மா. எவன் அறிபவனோ அவன்தான் ஆத்மா. அறியப்படும் திருஷ்யம் ஆத்மா இல்லை. அறியப்படாத அவ்யாக்கிருதம் அவித்யா தத்துவமும் ஆத்மா இல்லை. அறிபவனே ஆத்மா. இதான் முக்கியமானது. சரி, அந்த அறிபவன் எங்க இருக்கான் சுவாமி? ஏன் தேகத்துல மட்டுமா இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த அறிபவன் எங்க இருக்கான் அப்படின்னா சர்வாத்மகத்வாத். இதான் அனுபூதி. நம்ம சொல்றோம்ல, புத்தியில புரிஞ்சுக்கிட்டாலும் அனுபூதி வராது, சர்வாத்மத்துவம் வருதா. சர்வாத்மகத்வாத், சர்வாத்மாவா தன்னை அறிஞ்சாதான் அது ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம்னு பேரு. இது எப்படி அறிய முடியும் சாமி? அதுக்குதான் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் நிதித்தியாசனம் போகணும் அப்படின்னு. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினஹ. பகவத்கீதையில 6:29, 6:30 2 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா தெரியும். சர்வபூதஸ்தம் ஆத்மானம். இந்த நான் அப்படின்ற அறிபவன் எங்க இருக்காங்க? எல்லா தேகத்திலும். இப்ப 36 பேர் இருக்கோம். நான் அப்படின்றது எங்கெல்லாம் இருக்கு பார்ப்பவன். நானும் அறியறேன். நான் உங்களை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் அறியறேன். அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்களா நானும் அறியறேன் சாமி, நானும் அறியறேன் சாமி எல்லாம் சொல்லுவீங்களா? அப்ப அறிபவன் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? குரங்கும் அறியுது வெளியில இருந்து. ஒரு செடியை போய் தொட்டா பாத்தீங்கன்னா தொட்டாச்சி நீங்க செடி வச்சிருக்கேன் நான். எனக்கு சாயந்தரத்துல வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அதை போய் தொடர்றதுதான் வேலை. அது டக்குன்னு சுருங்கிக்குது. அப்ப அதுவும் அறியுது, அதுக்கும் தெரியுது. ஒரு செடியை தடவி கொடுத்தா செடிக்கு தெரியுது. கல்ல தடவி கொடுத்தா கல்லு கூட தெரியும் போல இருக்கு, நமக்கு தெரியல. அதுக்கும் தெரியுமா இருக்கும். அதுக்குள்ளார யாராவது இருப்பாங்களா இருக்கும். மரம், செடி, கொடி. நான் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போனா பாத்தீங்கன்னா பழைய மரங்கள்லாம் இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கா. ஐயோ அதுக்கெல்லாம் ஏகாந்தமா இருக்குமா, பாவம். போய் கட்டி பிடிச்சிது, நல்லா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. எத்தனை வருஷமா இருக்கப்பா, ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு ஆலிங்கனம் பண்ணி கட்டி பிடிச்சி பாருங்க, பண்ணி பாருங்க, போய் பண்ணி பாருங்க. மனசுக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா கிடைக்கும். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நான் கட்டி பிடிக்கும் போது, ஆலிங்கனம் பண்ணும் போது அந்த மரம் என்னை கட்டி பிடிக்குது. அதனால்தான் பாத்தீங்கன்னா எனக்குள்ளார அந்த பரவசம் கிடைக்குது எனக்கு. அந்த அன்பு பரிமாற்றம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்துக்கு உயிர் இருக்கு, செடிக்கு உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அதெல்லாம் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா நம்ம பாட்டுக்கு நிக்கிற நம்மள எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போறானே அப்படின்னு. எல்லா ஜீவராசிக்கும் உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா அறிவு கம்மியாகும். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு வித்தியாசங்கள் இருக்கு. அவ்வளவுதான். வெளிப்பட்டிருக்கும், வெளிப்படாம இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அறிபவன் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிபவன் எல்லா தேகத்திலையும் இருக்கேன். பிரம்மா முதல் கொண்டு புழு பூச்சி வரைக்கும், புல்லு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் அறிபவன் இருக்க. அந்த விதமா அறிபவன் பாத்தீங்கன்னா சர்வ பூத்தஸ்தம் ஆத்மானம். நான் எப்படிப்பட்டவன? எல்லா பூத்தங்கள்லையும் ஜீவராசிகள்லையும் நான் இருக்க, அறிபவனா இருக்க. சர்வ பூத்தங்களும் பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றன. அறிவுக்கு மேலதான் எல்லாம் கல்பிதமா இருக்கு. இந்த விதமா யாரு பாக்குறா? ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. யோகத்தோடு கூடிய, யோகம்னா என்னது? சமாதி. ஞாபகத்துக்கு யோக சூத்திரங்களில உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும். யோகத்தோடு கூடினவன், சமாதியோடு கூடினவன் பார்க்கின்றான். இந்த விதமா சர்வத்திர சமதர்ஷனக, எல்லா இடத்திலையும் சமதர்சனத்தை உடையவனா இருக்கின்றான் அப்படின்னு மந்திரம். அப்ப அதுதான் இங்க சொல்றாரு. இந்த பார்ப்பவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா சர்வாத்மகத்வாத். அவன் சர்வாத்மாவாக இருப்பதால் அறிபவன் அறிபவன் தான் ஆத்மா. அந்த ஆத்மா எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் இருக்கிறது. அத்தக ஆகையினால்
சர்வாத்மனோ ஞாத்துர் ஞாத்ராந்தர அபாவாத். இப்போ உங்கள்கிட்ட இருந்து அறிபவன், என்கிட்ட இருந்து அறிபவன், அறிபவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அறிபவன் ஒருத்தன் தான். நீங்களும் நான் தானே சொல்றீங்க, நானும் நான் தான் சொல்றேன், குரங்கும் நான் தான் சொல்லும், எல்லாம் நான் தான் சொல்லும். அறிபவன் நான் யாரு? அறிபவன் யாரு? நான் தான் அறிகிறேன், எல்லாத்தையும் நான் தானே அறிகிறேன். அப்ப அந்த அறிபவன்ற நான் எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கு. நான் வேற ஒரு நான் இல்லை, நானுக்கு அந்நியமா வேற ஒரு நான் இல்லை, எல்லாம் ஒரே நான் தான். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. எல்லா தேகம் வேற, எல்லா தேகமும் வேற வேற. ஆனா அந்த தேகத்துல இருந்து அறிபவன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரே அறிபவன். ஏகோ திரஷ்டா, எல்லா தேகங்கள்லயும் இருக்கக்கூடியவன் ஒரே ஒரு திரஷ்டா தான், எல்லாத்துலயும் ஒரே திரஷ்டா தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அதனால அவனுக்கு அந்நியமா ஞாத்ராந்தர அபாவத், அறிபவன் ஒருத்தன் தான், அவனுக்கு அந்நியமா வேறு ஒரு அறிபவன் இல்லாத காரணத்தால் அபாவாத் விதித்தாத் அந்நியத்துவம். அதனால பாத்தீங்கன்னா அறியப்பட்டதற்கெல்லாம் அவன் வேறானவன், ஒரே அறிபவன் ஒருவன் தான். அப்ப அறியப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அறியப்பட்டது. இந்த ஜெகத்துக்கெல்லாம் அந்நியமா அறிபவன் ஒரே ஒரு ஆத்மா, அவன் எல்லா தேகங்களையும் ரகசியமா இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சவேத்தி வேத்தியம் நச்ச தஸ்யாஸ்தி வேத்தா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது. சவேத்தி வேத்தியம், அறிய யோக்கியமான எல்லாத்தையும் அறிபவன் அவன்தான் ஆத்மா. நச்ச தஸ்யாஸ்தி வேத்தா, அவனை அறிபவன் இந்த உலகத்துல ஒரு கொம்பனும். ஆத்மாவை ஆப்ஜெக்ட் அறிய முடியாது, ஆத்மாதான் எல்லாத்தையும் அறிகின்றது. ஆத்மாவை அறிபவன் வேறு ஒருவன் இல்லை. அப்ப ஆத்மா என்னைக்குமே ஆப்ஜெக்டா ஆகிறதே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆப்ஜெக்ட் பண்ணவே கூடாது. எப்பவுமே ஆத்மாவை ஆப்ஜெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் உங்களால் ஆத்மாவை அறியவே முடியாது. மனசுக்குள்ள நல்லா பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அறிய முடியாது ஆப்ஜெக்டா. அப்ப இன்னும் சொல்றோம், சப்ஜெக்டா கூட அறிய முடியாது. சப்ஜெக்டா கூட அறிய முடியாதுன்னு பின்னாடி வரப்போகுது. ஆத்மாவா இருக்கலாம், ஆத்மாவா இருக்கிறது தான் ஆத்மானுபூத்தின்னு பேரு. தானா இருத்தல், இவ்வளவுதான் ஆத்மானுபூதி. தன்னை அறிதல்ன்றது கூட ஒரு ரிலேட்டிவ். தன்னை அறிதல்ன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வரைக்கும் தான் தன்னை அறிதல். அதுக்கப்புறம் தன்னை அறிதல்ன்றது போயிடும். அதையும் ஆச்சாரியர் பாஷ்யத்துல நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப அதனால ஆத்மாவை அறிபவன் பாத்தீங்கன்னா நச்சதஸ்யாஸ்தி வேத்தா, அந்த ஆத்மாவை அறிபவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆத்மா மட்டும்தான் எல்லாத்தையும் அறியுது. அறிய வேண்டிய எல்லாத்தையும் அறியக்கூடியது ஆத்மாதான். அந்த ஆத்மாவை அறிபவன் வேறு ஒருவன் இல்லவே இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம், ஒரே ஒரு பர்சன் தான், அறிபவன் ஒருத்தன் தான். ஏகோ திரஷ்டா சர்வ பூத்தேஷு பூட்டா, ஒரே அறிபவன் தான். நான் எல்லாத்துலயும் நான் தான், எல்லாத்துலயும் நான் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு இந்த இதி ச மந்திர வர்ணம் இந்த விதமா ஸ்வேதாஸ்வதர மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.